வணக்கம். மற்றும் ஒரு பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். மனித உயிரியல் பூங்காக்கள் என்பது 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் நடைமுறையில் இருந்த ஒரு கொடூரமான நடைமுறையாகும். ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற நாடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்களை நாகரிகமற்றவர்கள் என்ற பெயரில் விலங்குகளைப் போல கூண்டுகளில் வைத்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நடைமுறை இனவெறி, காலனிய ஆட்சி மற்றும் தவறான அறிவியல் கருத்துக்களின் விளைவாக உருவானது. பலர் இங்கு உணவு, மருத்துவங்கள் இன்றி துன்புறுத்தப்பட்டு உயிரிழந்தும் இருக்கின்றார்கள். மனித உரிமைகள் முற்றிலும் மறுக்கப்பட்ட இந்த மனித உயிரியல் பூங்கா மனித குலத்தின் இருண்ட வரலாற்று பகுதியை நினைவூட்டுவதாக சொல்லப்படுகின்றது. இதில் என்ன நடந்தது என்பதுதான் இன்றைய பதிப்பில் காணப்பட போகின்றது. மனிதர்களை துன்புறுத்திய ஒரு இருண்ட வரலாறு. மனித உயிரியல் பூங்கா இதில் முக்கியமாக சொல்லப்படுகின்றது. அது மனித உயிரியல் பூங்கா என்றால் இது நம்மை அதிர்ச்சி அடைய செய்யும். அதே நேரத்தில் மனித குலம் செய்த மிக கொடூரமான தவறுகளில் ஒன்றாக இந்த உயிரியல் பூங்கா என்றால் விலங்குகளை பார்க்கும் இடம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அது அவ்வாறில்லை. ஒரு காலத்தில் மனிதர்களே விலங்குகளைப் போல காட்சிப்படுத்தப்பட்டனர் என்றால் அதை நம்ப முடியுமா? அந்த கொடூரமான வரலாறே இந்த மனித உயிரியல் பூங்காக்கள். மனித உயிரியல் பூங்காக்கள் என்றால் மனித உயிரியல் பூங்கா என்பது ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்களை அவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற பெயரில் ஐரோப்பிய நாடுகள் கூண்டுகளில் வைத்து மக்களுக்கு காட்சிப்படுத்திய நடைமுறையே ஆகும். இவர்கள் விலங்குகளைப் போல கூண்டுகளில் அடைக்கப்பட்டனர். பார்வையாளர்களின் கேலிக்கும் சிரிப்புக்கும் ஆளாக்கப்பட்டனர். தங்களது பண்பாடு, உடை, உணவு, நடத்தை அனைத்தையும் காட்சியாக்க வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்திக்கப்பட்டு இருந்தனர். இது மனித உரிமைகளை முற்றிலும் மறுத்த ஒரு செயலாகும். அது எப்போது தொடங்கியது என்று கூறினால் அந்த மனித உயிரியல் பூங்காக்கள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்திலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக 1870 தொடக்கம் 1930 காலகட்டத்தில் இவ்வாறான நிலைமை தோன்றியது. ஐரோப்பிய நாடுகளின் காலனி ஆட்சியின் உச்சகட்டத்தில் அந்த காலத்தில் ஐரோப்பியர்கள் தங்களை மேம்பட்ட இனமாக கருதி மற்ற இனங்களை பின்னடைந்தவர்கள் என்று கூறினார்கள். இது எங்கு நடந்தது என்றால் இந்த கொடுமை பல நாடுகளிலும் நடந்திருக்கின்றது. முக்கியமாக பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, பெல்ஜியம், அமெரிக்கா என பலவாறான நாடுகளை சொல்லிக் கொண்டு செல்லலாம். 1904ஆம் ஆண்டு அமெரிக்காவில் எஸ்டி லூயிஸ் உலக கண்காட்சியில் ஆப்பிரிக்க பழங்குடியினர் கூண்டுகளில் வைத்து காட்சிப்படுத்தப்பட்டனர். அதேபோல் பெல்ஜியம், காங்கோ நாட்டைச் சேர்ந்த மக்களை மிருகங்களைப் போல அடைத்து மக்கள் பார்வையிட வைத்தனர். ஐரோப்பியர்கள் தங்கள் உயர்ந்த நாகரிகத்தை நிலைநாட்டவும் பிற்போக்குத்தனமான பிற மக்களை காட்டவும் இது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆப்பிரிக்க, அமெரிக்க, ஆசிய பழங்குடியினரின் கிராமங்கள் போல அமைத்து அவர்கள் தங்கள் வழக்கமான ஆடைகளையும் அவர்கள் காட்டுமிராண்டித்தனங்கள் என சித்தரிக்கப்பட்டனர். அத்தகைய நடைமுறைகள் இப்போது முற்றிலும் கண்டிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டும் இருக்கின்றது. இந்த உயிரியல் பூங்காக்கள் என்பது விலங்குகளை பாதுகாக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் மக்களிடம் கல்வி புகட்டவும் இது உருவாக்கப்பட்டது. சுருக்கமாக மனித உயிரியல் பூங்காக்கள் என்பது மனித நாகரிகத்தை இருண்ட பக்கத்தை காட்டும் ஒரு வரலாற்று அடிமைத்தனத்தை கூறும் முற்றாக ஒழிக்கப்பட்ட ஒரு இடமாக தற்பொழுது சொல்லப்படுகின்றது. இது எப்படி நடைபெற்றது என்றால் மனிதர்களை மரக்கூண்டுகளில் அடைத்தனர், மண் குடிசைகளில் வாழ வைக்கப்பட்டனர். அவர்கள் எப்படித்தான் வாழ்கின்றார்கள் என பொய்யாக காட்ட முனைந்தனர். அவர்களுக்கு சரியான உணவு இல்லாமல் கடும் குளிர் மற்றும் நோய்களால் பலர் அங்கே உயிரிழந்தும் இருக்கின்றார்கள். ஆனால் பார்வையாளர்கள் சிரித்தனர், கிண்டல் செய்தனர், காசு கொடுத்து பார்வையிடவும் வந்தனர். மனித வேதனையொரு வணிகமாக அந்த காலத்தில் மாறியது. ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருந்த காரணம் இனவெறி. சில மக்கள், சில இனங்கள் உயர்ந்தவை, மற்றவை தாழ்ந்தவை என்று தவறான எண்ணங்கள் காலனி ஆட்சியில் கைப்பற்றிய நாடுகளின் மக்களை அவமதிப்பதன் மூலம் அதிகாரத்தை காட்டுதல். மற்றது பொய்யான அறிவியல், மனித இனங்களின் மேல்கீழ் என்ற வகைப்படுத்தல்,
பணம் மற்றும் பொழுதுபோக்காக காணப்பட்டது. இது எவ்வாறு எனில் மனித வேதனை ஒரு காட்சி பொருளாக அந்த சமயத்தில் மாறியது. இது ஒரு உண்மை சம்பவமும் காணப்படுகின்றது. ஒட்ரோபெங்கா என்ற ஆபிரிக்க மனிதர் 1906 நியூயார்க் பிரவுன்ஸ் ஜூவில் காணப்பட்டார். ஒரு குரங்குடன் சேர்த்து கூண்டில் வைக்கப்பட்டார். அவர் மனிதர், உணர்வு கொண்டவர், குடும்பம் கொண்டவர். ஆனால் அவர் ஒரு விலங்காக நடத்தப்பட்டார். அந்த அவமானம் அவரது வாழ்க்கையை முற்றிலும் அழித்துவிட்டது. இதன் விளைவுகள் என்னவென்றால், அந்த மனித உயிரியல் பூங்காக்கள் பல இனங்களின் மரியாதையை அளித்தன, இனவெறியை உலகம் முழுவதும் வளர்த்தன, மனித உரிமை மீறல்களும் அடித்தளம் அமைத்தன. இது ஒரு சமூகத்தின் மீது மட்டுமல்ல, மனித குலத்தின் மீது விழுந்த கரையாக சொல்லப்படுகின்றது. இன்றைய உலகில் இது சொல்லும் பாடும் ஒன்று மனித உயிரியல் பூங்காக்கள் இல்லை, ஆனால் இனவெறி, மனித வேறுபாடுகளை வைத்து இழிவுபடுத்துதல், மதிப்பு இழப்புகள் இன்னும் சில வடிவங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வண்ணமே காணப்படுகின்றது. இந்த வரலாறு நமக்கு சொல்லும் ஒன்றே, எந்த மனிதனும் காட்சி பொருள் அல்ல, எந்த இனமும் தாழ்ந்ததல்ல என்பதே இதன் கருத்தாக எம்மால் சொல்லக்கூடியது. இந்த மனித பூங்கா என்பது ஒரு காலத்தில் தவறு அல்ல, அது மனிதன் மறந்த காலம். இந்த இருண்ட வரலாற்றை நாம் நிலவில் வைத்துதான் இனி எந்த மனிதனும் மனிதராக அல்லாமல் நடத்தப்பட மாட்டான். இந்த மனித உயிரியல் பூங்காக்கள் கூடுதல் விடயங்கள் செலுத்தப்பட்டது. இது உலக கண்காட்சிகளில் மனித உயிரியல் பூங்காக்கள் பெறும் உலக கண்காட்சிகளின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டன. மக்கள் கல்வி என்ற பெயரில் மனிதர்களையே காட்சி பொருளாக பயன்படுத்தினர். மற்றையதாக அதில் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் பாதுகாப்பின்றி நோய்களுக்கும் வன்முறைக்கும் உள்ளாக்கப்பட்டும் இருந்தார்கள். உண்மையான பண்பாட்டை காட்டாமல் ஐரோப்பியர்கள் விரும்பிய விதத்தை காட்டுமிராண்டி வாழ்க்கை என்று பொய்யாக சித்தரிப்பும் செய்யப்பட்டார்கள். காட்சிக்காக அவர்களின் பெயர்கள், மத அடையாளங்கள் மாற்றப்பட்டன. இதனால் அடையாள இழப்பும் இங்கு ஏற்பட்டது. இந்த கொடுமைகளுக்கு பிறகு மனித உரிமை, சமத்துவம், இனவெறி எதிர்ப்பு இயக்கங்கள் என வலுப்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இன்றும் சில நேரங்களில் ஊடகங்கள் ஏழ்மை அல்லது பழங்குடி வாழ்க்கையை உணர்ச்சியற்ற காட்சிகளாக மாற்றுவது மனித உயிரியல் பூங்காக்களை நினைவூட்டுவதாகவும் கூற முடிகின்றது. சில ஐரோப்பிய நாடுகள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு மனித உயிரியல் பூங்காக்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பும் கேட்டும் இருக்கின்றார்கள். இங்கு பாடசாலை, பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் இது சேர்க்கப்பட்டு இனவெறியின் அபாயத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டும் இருக்கின்றது. இனி இந்த மனிதனும் மனிதராக அல்லாமல் நடத்தப்பட மாட்டான், மனிதன்தான் நம்மை மனிதர்களாக்கும் என்ற ஒரு கூற்றோடு இந்த பதிவினை நிறைவடைகின்றது. இவை எவ்வாறு இருக்க இதேபோல் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.